ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இனி நம்ம 9ஆம் வகுப்பு தமிழில் முக்கியமான 300 வினாக்கள் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 6th 7th 8th பார்த்தீங்கன்னா முக்கியமான வினாக்கள் பார்த்துட்டோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் பாருங்கள். சரி வாங்க ஃபஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஃபஸ்ட் கொஸ்டின், இந்தியாவில் பேசப்படும் மொழிகளின் எண்ணிக்கையின் அடிப்படையில் எத்தனை மொழி குடும்பங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது? விடை 4 மொழி குடும்பங்கள். அடுத்த வினா, இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது என்று கூறியவர் யார்? இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது என்று கூறியவர் யார்? விடை அகத்தியலிங்கம். அடுத்த வினா, திராவிடம் என்ற சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் யார்? விடை குமரில் பட்டர். அடுத்த வினா, திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதியவர் யார்? விடை கால்டுவெல். அடுத்த வினா, தென் திராவிட மொழிகளில் தவறானது எது? விடை தெலுங்கு. தென் திராவிட மொழிகள் பார்த்தீங்கன்னா மொத்தம் 9 மொழிகள் வரும். தெலுங்கு பார்த்தீங்கன்னா நடு திராவிட மொழி. இது பார்த்தீங்கன்னா நடு திராவிட மொழிகள் மொத்தம் 12 மொழிகள் வரும். வட திராவிட மொழிகள் பார்த்தீங்கன்னா 3 மொழி வரும். மொத்தமாக 24 மொழிகள் இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா புதிதாக ஒரு 4 மொழி சேர்த்துருக்காங்க. அடுத்த வினா, புதிதாக சேர்க்கப்பட்ட 4 மொழிகளையும் சேர்த்து திராவிட மொழிகள் மொத்தம் எத்தனை? தான் சொன்னேன், புதிதாக 4 மொழி சேர்த்துருக்காங்கன்னு. ஏற்கனவே 24 இருந்தது. விடை 28. அதாவது புதிதாக சேர்க்கப்பட்ட 4 மொழிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா எருகலா, தங்கா, குறும்பா, சோழிகா என்ற 4 மொழிகள் வந்து சேர்த்துருக்காங்க. அடுத்தவனா, இந்திய மொழிகளில் எந்த மொழிக்கு திணை, பால், எண் ஆகியவற்றை காட்டும் பால் விகுதிகள் இல்லை? விடை மலையாளம். அடுத்தவனா, எந்த நாடுகளின் பணத்தாள்களில் தமிழ் மொழி இடம்பெற்றுள்ளது? விடை இலங்கை, மொரிஷியஸ். அடுத்தவனா, அகமாய் புறமாய் இலக்கியங்கள் அவை அமைந்ததை சொல்லும் இலக்கணங்கள் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? விடை தமிழ் ஓவியம். விடை தமிழ் ஓவியம். அடுத்தவனா, ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை, பாடலும் அப்படித்தான் என்று குறிப்பிட்டவர்? விடை தமிழன்பன். 8th கொஸ்டினில் கொஞ்சம் சொல்ல மறந்துட்டேன், என்னென்னு பாருங்கள். பணத்தாள்களில் தமிழ் மொழி இடம்பெற்றுள்ளதுன்னு சொன்னோம். எந்தெந்த தமிழ் மொழி வந்து எங்கெங்கே ஆட்சி மொழியாக பயன்படுத்துகிறாங்க பார்த்தீங்கன்னா இலங்கை, சிங்கப்பூர், மலேசியாவில் பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து ஆட்சி மொழியாக பயன்படுத்துகிறாங்க. ஓகேங்களா? அடுத்துனா, யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று கூறியவர்? விடை பாரதியார். இது வந்து பாரதியாரா பாரதிதாசனான்னு நமக்கு வந்து சந்தேகம் வரும். இது வந்து எப்படி ஈஸியாக நான் வச்சுக்கலாம்னா, பாரதிதாசனை விட பாரதியாருக்கு தான் அதிக மொழிகள் தெரியும். ஓகேங்களா? அதனால் பார்த்தீங்கன்னா யாமறிந்த மொழிகளிலே சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் தான் சொல்லுவார். அடுத்துனா, உலக தாய்மொழி நாள் கொண்டாடப்படும் தினம் எது? விடை பிப்ரவரி 21. அடுத்துனா, ஈரோடு தமிழன்பன் எந்த நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றார்? விடை வணக்கம் வள்ளுவ. 2004ஆம் ஆண்டு பெற்றிருப்பார். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவிதை நூல். இதை தவிர்த்து அன்பளிப்பு பார்த்தீங்கன்னா 1970 அழகிரிசாமி வந்து பெற்றிருப்பார். இது வந்து சிறுகதை நூல். ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு. வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு இது பார்த்திங்கன்னா 1966 பார்த்திங்கன்னா மாபோ சிவனானு வந்து சாகித்ய அகாடமி விருது பெற்றிருப்பார். ஓகேங்களா? அடுத்தனா, கன்னி என்பது எத்தனை அடிகளை கொண்டு பாடப்படும் பாடலாகும்? விடை 2. அடுத்தனா, தமிழ் வீடு தூது 1930ஆம் ஆண்டு யாரால் பதிப்பிக்கப்பட்டது? விடை உவேசா. அதாவது பார்த்தீங்கன்னா உவேசா பதிப்பித்த நூல் பார்த்தீங்கன்னா ஒரு 15 நூல் இருக்கும். 8 தொகை 10 பாட்டு இதெல்லாம் வந்து இவர் தான் பதிப்பிச்சிருப்பார். இது வந்து பார்த்தீங்கன்னா 6வது ஓல்டு புக்கில் வந்து இருக்குது. அப்படி ஓல்டு புக்கை பார்க்காதவங்க நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட் போட்டிருப்போம், அந்த வீடியோ போய் பாருங்கள். அடுத்தனா, தமிழ் சொல்லாகிய நாவாய் என்பது ஆங்கிலத்தில் எவ்வாறு மாறியுள்ளது? விடை நேவி. அடுத்தனா, தமிழ் வீடு தூது மொத்தம் எத்தனை கன்னிகளை கொண்டது?
விடை 268. அடுத்து வினா, வெண்பா பெற்று வரும் ஓசை என்ன? விடை செப்பல் ஓசை. ஆசிரியர் பாவுக்கு அகவல் ஓசை. துழல் ஓசை வந்து கலிப்பாவுக்கு வரும். அடுத்து வினா, பந்து உருண்டது என்பது எவ்வகை வினையாகும்? அதாவது பந்து வந்து உருண்டு இருக்கு, அது வந்து தன்வினை, தானாகவே நிகழ்ந்ததுனால பார்த்தீங்கன்னா அது தன்வினை. இதுவே உருட்ட வைத்தான், பந்தை உருட்ட வைத்தான் அப்படின்னு சொன்னதுன்னா அது வந்து பிறவினை வரும். ஓகேங்களா? அடுத்து வினா, காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே, எந்த காலமும் நிலையா இருப்பதும் தமிழே, இவ்வடிகளில் பயின்று வரும் நலங்கள் யாவை? விடை இது பாருங்க, காலமும் இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 எழுத்துமே ஒன்றி வருது, மோனையும் வருது, 2வது எழுத்தும் ஒன்றி வருது, எதுகையும் வருது, இறுதி எழுத்தும் ஒன்றி வருது, ஏழமும் வருது. பார்த்தீங்கன்னா 3மே வரும். இதுதான் ஆன்சரு. அடுத்து வினா, பிறகு நான் வண்டமிழே உன்னருள் வாய்த்த பிறகுதான் வீணையாய் போனேன், சிறகு நான் சின்னதாய் கொண்டது ஒரு சிற்றிசல் செந்தமிழே உன்னால் விமானமானேன் என்ற வரிகளின் ஆசிரியர் யார்? விடை வாலி. அடுத்து வினா, விரிகின்ற நெடுவானில் கடல் பரப்பில் விண்ணோங்கு பெருமலையில் பள்ளத்தாக்கில் என தொடங்கும் வரிகளின் ஆசிரியர் யார்? விடை தங்கப்பா. அடுத்து வினா, திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூல் வெளிவந்த ஆண்டு எது? விடை 1856. இது வந்து பார்த்தீங்கன்னா கால்டுவெல் எழுதியிருப்பார். அடுத்து வினா, நீர்நிலைகளின் பல்வேறு பெயர்களில் பொருந்தாத ஒன்று. நீர்நிலைகளில் பல்வேறு பெயர்களில் பொருந்தாத ஒன்று. விடை புலரி. அடுத்து வினா, உலக சுற்றுச்சூழல் நாள் ஆண்டுதோறும் எப்போது கொண்டாடப்படுகிறது? விடை ஜூன் 5. அடுத்து வினா, பாண்டி மண்டலத்து நிலப்பகுதியில் ஏரியை எவ்வாறு அழைப்பர்? விடை கண்மாய். அடுத்து வினா, உணவு எனப்படுவது நிலத்தோடு நீரே என்று கூறும் நூல் எது? விடை புறநானூறு. அடுத்து வினா, மணிநீரும் மண்ணும் மலையும் அணிநியர் காடும் உடையது அரண், இந்த குறளில் திருவள்ளுவர் எதற்கு முதலிடம் கொடுத்து பாடுகிறார்? விடை நீர். அடுத்து வினா, இந்திய நீர் பாசனத்தின் தந்தை என்று அறியப்படுபவர் யார்? விடை சர் ஆர்தர் கார்டன். அடுத்து வினா, சர் ஆர்தர் காட்டன் 1873ஆம் ஆண்டு கோதாவரி ஆற்றின் குறுக்கே எந்த அணையை கட்டினார்? விடை தௌலீஸ்வரம். முல்லை பெரியார் அணையை கட்டியவர் பார்த்தீங்கன்னா ஜான் பென்னிக்விக். ஓகேங்களா? அடுத்து வினா, குள்ள குளிர குடைந்து நீராடி என்று கூறியவர் யார்? விடை ஆண்டாள். அடுத்து வினா, தெய்வ சிலைகளை குளிக்க வைப்பதை எவ்வாறு அழைப்பர்? விடை திருமஞ்சனம் ஆடல். அடுத்து வினா, சனி நீராடு என்பது யாருடைய வாக்கு ஆகும்? விடை ஔவையார். அடுத்து வினா, கோட்டையின் புறத்தே அமைக்கப்படும் நீர் அரண் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? விடை அகழி. அடுத்து வினா, முல்லை பெரியாறு அணையை கட்டியவர் யார்? விடை ஜான் பென்னிக்விக். அடுத்து வினா, மொட்டை கிளையோடு நின்று தினம் பெரும் மூச்சு விடும் மரமே வெட்டப்படும் ஒரு நாள் வரும் என்று விசனமடைந்தாயோ என்ற பாடல் வரிகளின் ஆசிரியர்? விடை தமிழ்வழி. அதாவது விசனம்னா என்னன்னு கேட்பாங்க. விசனம்னா கவலை. ஓகேங்களா? அடுத்து, கவிஞர் தமிழ்வழி எழுதிய நூல்களில் தவறானது எது? கவிஞர் தமிழ்வழி எழுதிய நூல்களில் தவறானது எது? விடை கண்ணப்பன் குயில்கள். கண்ணப்பன் குயில்கள் கிடையாது, கிளிகள் தான் இவர் எழுதிய நூல். ஓகேங்களா? அடுத்து வினா, பெரிய புராணத்திற்கு சேக்கியார் இட்ட பெயர் என்ன? விடை திருத்தொண்டர் புராணம். அதாவது திருத்தொண்டர் புராணம் ஒரு சேக்கியார் ஏற்றதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா, சுந்தரர் எழுதிய திருத்தொண்ட தொகையும் நம்பியாண்டார் நம்பி எழுதிய திருத்தொண்ட திருவந்தாதியும் நூல் வச்சு தான் அடிப்படையாக கொண்டு தான் பார்த்தீங்கன்னா சேக்கியார் பார்த்தீங்கன்னா திருத்தொண்டர் புராணத்தை வந்து
எழுதியிருப்பார். அதாவது பெரிய புராணத்தை வந்து எழுதியிருப்பார். ஓகேங்களா. அதாவது நம்பியாண்டார் நம்பி யாருன்னு பார்த்தீங்கன்னா திருமுறையை தொகுத்தவர் பார்த்தீங்கன்னா நம்பியாண்டார் நம்பி தான். அடுத்துனா காடெல்லாம் கழைக்கரும்பு காவெல்லாம் குழைக்கரும்பு மாடெல்லாம் கருங்குவலை வயலெல்லாம் நெருங்குவலை என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? விடை பெரிய புராணம். அடுத்துனா மேதி என்ற சொல்லின் பொருள். மேதினா எருமை, பரின் வந்தா குதிரை, பரின் வந்தா குதிரை. அடுத்துனா வேரி என்ற சொல்லின் பொருள். வேரின்னு வந்தாலும் சரி மதுன்னு வந்தாலும் சரி விடை வந்து தேன். அடுத்துனா செந்நெல் என்பது எவ்வகை தொகையாகும்? விடை பண்பு தொகை. அடுத்துனா ஒவ்வொரு புராணத்திலும் ஒவ்வொரு அடியாராக 63 சிறப்புகளை விளக்கி பாடப்பட்ட நூல் எது? விடை பெரிய புராணம். இதுவே ஒரு அடியில் அடியார்களின் பெருமையை கூறுவதுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரே ஒரு அடியில் அடியார்களின் பெருமை வந்து கூறினா அது வந்து பார்த்தீங்கன்னா சுந்தரர் எழுதிய திருத்தொண்ட தொகை. ஓகேங்களா. இதுவே ஒவ்வொரு பாடலிலும் அடியார்களின் பெருமையை கூறினா அது வந்து பார்த்தீங்கன்னா நம்பியாண்டார் நம்பி எழுதிய திருத்தொண்ட திருவந்தாதி. ஓகேங்களா. திருத்தொண்ட திருவந்தாதி. ஓகேங்களா. அடுத்துனா இரண்டாம் குலோத்துங்கன் அவையில் முதலமைச்சராக இருந்தவர் யார்? விடை சேக்கியார். அடுத்துனா பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ என்று சேக்கியாரை பாராட்டியவர் யார்? விடை மீனாட்சி சுந்தரனார். அடுத்துனா நீரின்றி அமையா யாக்கைக்கு என்ற புறநானூற்று பாடலை பாடியவர் யார்? விடை குடப்புலவேனார். அடுத்துனா குளம் தொட்டு கோடு பதித்து வழி சீர்த்து உளம் தொட்டு உழுவயல் ஆக்கி என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? விடை சிறுபஞ்சமூலம். அடுத்துனா சிறுபஞ்சமூலம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? விடை காரியாசன். அடுத்துனா சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே நன்னடை நல்கல் வேந்தனுக்கு கடனே என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? விடை புறநானூறு. அடுத்துனா கந்தர்வன் அவர்களின் இயற்பெயர் என்ன? விடை நாகலிங்கம். அடுத்துனா தமிழ்நாடு அரசின் கருவூல கணக்குத் துறையில் பணியாற்றியவர் யார்? விடை கந்தர்வன். அடுத்துனா எவற்றில் துணை வினைகளின் ஆதிக்கம் அதிகமாக உள்ளது? விடை பேச்சு மொழி. அடுத்துனா மிசை என்பதன் எதிர்ச்சொல் என்ன? மிசை என்பதன் எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க, கவனமாக பாருங்கள். மிசைனா மேடு, எதிர்ச்சொல் கேட்டதுனால கீழே. விடை கீழே. அடுத்தவனா மல்லல் மூதூர் வயவேந்தே கோடிட்ட சொல்லின் பொருள். அதாவது மல்லலோட பொருள் என்னன்னு கேட்குறாங்க. விடை வளமை. அடுத்தவனா கல்லும் மலையும் குதித்து வந்தேன், பெரும் காடும் செடியும் கடந்து வந்தேன், எல்லை விரிந்த சமவெளி எங்கும் நான் இறங்கி தவழ்ந்து வந்தேன் என்று பாடல் வரிகளின் ஆசிரியர். விடை கவிமணி. அடுத்தவனா வாய்க்கால் மீன்கள் என்ற நூலின் ஆசிரியர் யார்? விடை இறை அன்பு. இது வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், மீன்கள் வந்து இறைக்காக பிடிக்கப்படுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தவனா மழைக்காலமும் குயில் ஓசையும் என்ற நூலின் ஆசிரியர் யார்? விடை மா கிருஷ்ணன். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா புல்லாங்குயில் ஓசை வந்து கிருஷ்ணனுக்கு சொந்தமானது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தவனா சங்க இலக்கிய நூல்களில் ஏறு தழுவுதல் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ள நூல் எது? விடை கலித்தொகை. இதை தவிர்த்து இலக்கிய நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஏறு தழுவுதல் பற்றி சொல்லியிருப்பாங்க. இலக்கண நூலான புறப்பொருள் வெண்பாமாலையிலும் பார்த்தீங்கன்னா ஏறு தழுவுதல் பற்றி சொல்லியிருப்பாங்க. அடுத்தவனா எருது விளையாடி மரணமுற்றவனின் பெயரால் எடுக்கப்பட்ட எருது பொருந்தார்கள் எந்த மாவட்டத்தில் உள்ளது? விடை சேலம் மாவட்டம் கருவந்துறை என்ற இடத்துல வந்து இருக்குது. ஓகேங்களா. அடுத்தவனா
3 எருதுகளை பலர் கூடி விரட்டுவது போல பண்டைய ஓவியம் எந்த மாவட்டத்தில் காணப்படுகிறது? விடை நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் பார்த்தீங்கன்னா கரிக்கை ஊர் என்ற ஊரில் பார்த்தீங்கன்னா இந்த காணப்படுது. ஓகேங்களா. அடுத்தவனா திமிழுடன் கூடிய காளையை ஒருவர் அடக்குவது முயல்வது போன்ற ஓவியம் எங்கு அமைந்துள்ளது? விடை மதுரை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா உசிலம்பட்டிக்கு அருகே கல்லூத்து மேட்டுப்பட்டியில் பார்த்தீங்கன்னா இது வந்து காணப்படுது. ஓகேங்களா இந்த ஓவியம். அடுத்தவனா தேசிய விளையாட்டாக காளை சண்டையை கொண்டிருக்கும் நாடு எது? விடை ஸ்பெயின். அடுத்தவனா எந்த இடத்தில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வில் கண்டறியப்பட்ட கல்முத்திரை ஒன்று ஏறுதழுவுதல் பற்றி குறிப்பிடுகிறது? விடை சிந்துவெளி. அடுத்தவனா மணிமேகலை என்ற காப்பிய நூலில் விழாவரை காதையில் இந்திர விழா எத்தனை நாட்கள் நடைபெறும்? விடை 28 நாட்கள். அதாவது காதை மணிமேகலையின் காதைன்னு பார்த்தீங்கன்னா 30 காதைகள் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு காதை தான் பார்த்தீங்கன்னா விழாவரை காதை. இது பார்த்தீங்கன்னா 28 நாட்கள் வந்து இந்த இந்திர விழா வந்து நடைபெறும். ஓகேங்களா. அடுத்தவனா மணிமேகலை நூலில் இடம்பெற்றுள்ள ஐம்பெரும் குழுவில் பொருந்தாதவர் யார்? விடை யானை வீரர். யானை வீரர் பார்த்தீங்கன்னா எண்பேராயம் என்ற கோவில் வந்து வருவார். ஓகேங்களா. எண்பேராயத்தில் 8 பேர் வருவாங்க, ஐம்பெரும் கோவிலில் 5 பேர் வருவாங்க. அடுத்தவனா மணிமேகலை காப்பியம் எத்தனை காதைகளை கொண்டது? விடை 30 காதை. அடுத்தவனா தண்டமிழ் ஆசான் என்று சாத்தனாரை பாராட்டியவர் யார்? விடை இளங்கோவடிகள். அடுத்தவனா அறம் எனப்படுவது யாதன கேட்பின் மறவாது இது கேள் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? விடை மணிமேகலை. அடுத்தவனா கதையின் அடிப்படையில் சிலப்பதிகாரத்தின் தொடர்ச்சி என கூறப்படும் நூல் எது? விடை மணிமேகலை. அடுத்தவனா எந்த இடத்தில் மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வில் முழுமையான வாழ்விட பகுதியும் செங்கல் கட்டுமானங்களும் காணப்பட்டது? எந்த இடத்தில் மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வில் முழுமையான வாழ்விட பகுதியும் செங்கல் கட்டுமானங்களும் காணப்பட்டது? விடை மதுரை கீழடி. அடுத்தவனா தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள் எந்த இடத்தில் கண்டறியப்பட்டது? விடை மதுரை கீழடி. அடுத்தவனா இந்தியாவில் முதல் கல் ஆயுதம் எந்த பகுதியில் இருந்து கண்டெடுக்கப்பட்டது? விடை சென்னை பல்லாவரம் 1863 வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஓகேங்களா. கல்லாயுதம் அப்புறம் ஒரு எலும்பும் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அடுத்தவனா பட்டி மண்டபத்து பாங்கு அறிந்து ஏறுமீன் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல்? அதாவது பட்டி மன்றத்தை பற்றி சொல்கிறாங்க. விடை மணிமேகலை. அடுத்தவனா நன்னூலின் ஆசிரியர் யார்? விடை பவனந்தி முனிவர். அடுத்தவனா இரண்டாம் வேற்றுமை உறுப்பு வெளிப்படும் தொடர்களில் வல்லினம் மிகுமா? இரண்டாம் வேற்றுமை உறுப்பு வெளிப்படும் தொடர்களில் வல்லினம் மிகுமா? அதாவது ராமனை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டு சொல்கிறாங்கன்னா ராமனை, அது வந்து நெய் ஐ வந்து சவுண்டு வருது, இரண்டாம் வேற்றுமை உறுப்பு. அந்த இடத்துல வந்து வல்லினம் மிகுமான்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக மிகும். விடை மிகும். அடுத்தவனா அந்த இந்த எந்த எனும் சுட்டு பெயர்களின் பின் வல்லினம் மிகுமா? மிகும். அந்த பையன் இந்த பையன் அந்த இந்த என்ற சுட்டுப்பெயர்களின் பின் வல்லினம் மிகும். அடுத்தவனா பொருந்தாத இணை எது? எருதுகோல் எருது கட்டி. சரியாக தான் இருக்குது. ஆதிச்சநல்லூர் அரிக்கமேடு அகழாய்வு நடத்துகிற இடம். ஓகே. பட்டி மண்டபம் பட்டி மண்டபம் ரெண்டுமே சரிதான். அடுத்து நீலகிரி மாவட்டத்தில் கோத்தகிரி என்ற இடத்துல தான் கரிகையூர் என்ற ஊர் இருக்குது. திருவாரூர் வராது. இதுதான் ஆன்சர். அடுத்தவனா பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? அரிக்கமேடு அகழாய்வில் ரோமானிய நாணயங்கள் கிடைத்தன. கரெக்ட் தான். புறப்பொருள் வெண்பாமாலை என்னும் இலக்கண நூலிலும் ஏர்போல் குறித்து கூறப்பட்டுள்ளது. கரெக்ட் தான். பட்டி மண்டபம் பற்றிய குறிப்பு மணிமேகலையில் காணப்படுகிறது. கரெக்ட் தான். இதுவும் விடை பார்த்தோன்னா 8, 10 ஆகிய எண்ணும் பெயர்களின் பின் வல்லினம் மிகாது. 8 தொகை 10 பாட்டு 8 தொகை 10 பாட்டு வல்லினம் மிகும். விடை இதுதான். தவறானது இதுதான். அடுத்தவனா தென்னிந்தியாவின் அடையாள சின்னமாக போற்றப்படும் மாடுகள் எது? தென்னிந்தியாவின் அடையாள சின்னமாக போற்றப்படும் மாடுகள் எது? விடை காங்கேய மாடுகள். அடுத்தவனா பிறக்கும்போது சிவப்பு நிறத்தில் இருக்கும் காங்கேய மாடுகள் 6 மாதம் வளர்ந்த பின்னர் எந்த நிறத்தில் மாறும்? விடை சாம்பல் நிறத்தில் மாறும்.
அடுத்தவனா காங்கேய மாடுகளின் உருவம் பொறித்த நாணயங்கள் எந்த இடத்தில் கண்டெடுக்கப்பட்டது? விடை அமராவதி ஆறு கரூர் கிட்ட கண்டுபிடிச்சிருப்பாங்க. அடுத்தவனா அமராவதி ஆற்றின் கரையில் கண்டெடுக்கப்பட்ட காங்கேய மாடுகள் உருவம் பொறித்த நாணயங்கள் எந்த நூற்றாண்டை சார்ந்தது? விடை கிமு 1. அடுத்தவனா பொருந்தாத ஒன்றை கண்டறிக. காங்கேய மாடுகள் அதாவது கேரளம், கர்நாடகம், ஆந்திரம் இந்த 3 இடத்துக்கும் பார்த்தீங்கன்னா காங்கேய மாடுகள் வாங்கிட்டு போயிருப்பாங்க. அது இல்லாமல் ஏற்றுமதி செய்யப்பட்ட இடங்கள் பார்த்தீங்கன்னா மலேசியா, இலங்கைக்கு ஏற்றுமதி செஞ்சுருப்பாங்க. ஓகேங்களா? சிங்கப்பூர் இதுதான் பொருந்தாத ஒன்று. அடுத்தவனா தூய்மையற்ற குருதியை எடுத்துச் செல்லும் இரத்த குழாய் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? விடை சிறை. அடுத்தவனா தமிழர் நாகரிகமும் பண்பாடும் என்ற நூலின் ஆசிரியர் யார்? விடை தட்சிணாமூர்த்தி. அடுத்தவனா தமிழக வரலாறும் தமிழர் பண்பாடும் என்ற நூலின் ஆசிரியர் யார்? விடை மா ராஜமாணிக்கம். அடுத்தவனா செல்வத்துள் செல்வம், செவி செல்வம், அச்செல்வம், செல்வத்துள் எல்லாம் தலை என்ற குறள்பாவில் பயின்று வந்துள்ள அணி எது? விடை சொல்பொருள் பின்வரும் நிலை அணி. அடுத்தவனா பெருமைக்கும் யானை சிறுமைக்கும் தத்தம் கர்மமே கட்டளைக்கல் என்ற குறட்பாவில் பயின்று வந்துள்ள அணி எது? விடை ஏகதேச உருவக அணி. அடுத்தவனா உலக பண்பாட்டிற்கு தமிழினத்தின் பங்களிப்பாக அமைந்த நூல் எது? உலக பண்பாட்டிற்கு தமிழினத்தின் பங்களிப்பாக அமைந்த நூல் எது? விடை திருக்குறள். அடுத்தவனா திருக்குறளுக்கு உரை எழுதியவர்களில் சிறந்த உரை யாருடையது? விடை பரிமேலழகர். இவர் தான் லாஸ்ட்டாக உரை எழுதியிருப்பார். ஆனால் இவருடைய உரை தான் பார்த்தீங்கன்னா சிறந்த உரையாக இருந்திருக்கும். ஃபஸ்ட்டு உரை எழுதியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா மணக்குடவர் ஒருவர். அடுத்தவனா திருக்குறளுக்கு முதலில் உரை எழுதியவர் யார்? விடை மணக்குடவர். அடுத்தவனா திருவள்ளுவருக்கு வழங்கும் வேறு பெயர்களில் தவறானது எது? விடை தாமத்தர். இவர் வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறளுக்கு உரை எழுதியவர் தான். இவர் தாமத்தர் பார்த்தீங்கன்னா திருக்குறளுக்கு உரை எழுதியவர். அடுத்தவனா தமிழில் எழுதப்பட்ட உலக பணுவல் நூல் என்று அழைக்கப்படும் நூல் எது? விடை உலக பணுவல்னு சொன்னாங்கன்னா திருக்குறள் தான் வரும். அடுத்தவனா திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு எது? திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு எது? விடை 1812. தஞ்சையில் பார்த்தீங்கன்னா ஞானப்பிரகாசர் வந்து அச்சிட்டிருப்பார். அடுத்தவனா திருக்குறளில் இருமுறை வரும் ஒரே அதிகாரம் எது? விடை குறிப்பறிதல். அடுத்தவனா திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? விடை ஜி போப். லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் தான் வீரமாமுனிவர். ஓகேங்களா? அடுத்தவனா திருக்குறள் இதுவரை எத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது? விடை 107. அடுத்தவனா தீரா இடும்பை தருவது எது? தீரா இடும்பை தருவது எது? விடை ஆராயாமை, ஐயப்படுதல். அடுத்தவனா விகார புணர்ச்சியின் வகைகளில் பொருந்தாத ஒன்று. விடை மிகுதல் என தோன்றல், திரிதல், கெடுதல் மூன்றுமே பார்த்தீங்கன்னா விகார புணர்ச்சியின் வகைகள் தான். அடுத்தவனா சேத்தலை சாத்தனார் அவர்களின் இயற்பெயர் என்ன? விடை சாத்தான். கிளிக்கு இறக்கை இருக்கும் வரைக்கும் கிழக்கு வானம் தூரமில்லை என்ற பாடல் வரிகளின் ஆசிரியர். கிளிக்கு இறக்கை இருக்கும் வரைக்கும் கிழக்கு வானம் தூரமில்லை என்ற பாடல் வரிகளின் ஆசிரியர் யார்? விடை வைரமுத்து. அடுத்தவனா திருக்குறள் கதைகள் என்ற நூலின் ஆசிரியர் யார்? விடை கிருபானந்த வாரியார். அடுத்தவனா காம்பினேஷன் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் யாது? காம்பினேஷன் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் யாது? விடை புணர்ச்சி. விடை புணர்ச்சி. அடுத்தவனா எத்தனை பெரிய வானம் எண்ணிப்பார் உன்னையும் நீயே என்ற பாடல் வரிகளின் ஆசிரியர் யார்? விடை பாரதிதாசன். அடுத்தவனா மரவேர் என்பது எவ்வகை புணர்ச்சி ஆகும்? விடை கெடுதல் புணர்ச்சி. இது எப்படி கெடுதல் புணர்ச்சினா இங்கே வந்து மரம் ப்ளஸ் வேர்னு வரும். இம்மு வந்து இங்கே கெட்டதுனால பார்த்தீங்கன்னா இது கெடுதல் புணர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தவனா அதிர புகுத கனா கண்டேன் யார் கனவில் யார் அதிர புகுந்தார்?
விடை ஆண்டாளின் கனவில் கண்ணன் புகுந்தார். அடுத்தவனா நாகசுர கருவி எந்த மரத்தில் செய்யப்படுகிறது? விடை ஆச்சா மரம். அடுத்தவனா இந்திய இசையின் அழகான நுட்பங்களை தெளிவாக வாசித்து காட்டக்கூடிய கருவிகளில் ஒன்று எது? விடை நாகசுரம். அடுத்தவனா சிறுகதை மன்னன் என்று போற்றப்படுபவர் யார்? சிறுகதை மன்னன் என்று போற்றப்படுபவர் யார்? விடை புதுமைப்பித்தன். அடுத்தவனா சிறுகதை மொத்தம் எத்தனை பகுதிகளாக எழுதப்படும்? விடை 3. ஆரம்பம், மத்திய சம்பவம், அதன் வளர்ச்சி மற்றும் வீழ்ச்சி என 3 பகுதிகளாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்தவனா சுதேசமித்திரன் என்ற இதழில் உதயசூரியன் என்னும் தலைப்பில் தனது பயண அனுபவங்களை எழுதியவர் யார்? விடை தி. ஜானகிராமன். அடுத்தவனா அடுத்த வீடு 50 மைல் என்ற பயணக் கட்டுரையை எழுதியவர்? அடுத்த வீடு 50 மைல் என்ற பயணக் கட்டுரையை எழுதியவர்? விடை தி. ஜானகிராமன். அடுத்தவனா தி. ஜானகிராமன் தனது ஜப்பான் பயண அனுபவங்களை கூறிய நூலின் பெயர்? விடை உதயசூரியன். அடுத்தவனா தி. ஜானகிராமன் அவர்கள் கதைகள் வெளிவந்த இதழ்களில் தவறானது எது? தி. ஜானகிராமன் அவர்கள் கதைகள் வெளிவந்த இதழ்களில் தவறானது எது? விடை தென்றல். அடுத்தவனா 1979ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற சிறுகதை நூல் எது? 1979இல் சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற சிறுகதை நூல் எது? விடை சக்தி வைத்தியம். முதலில் இரவு வரும் பார்த்தீங்கன்னா ஆதவனுடைய நூல் 1987 வந்து சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்கோம். அன்பளிப்பு பார்த்தீங்கன்னா 1970 அழகிரிசாமி வந்து சாகித்ய அகாடமி விருது பெற்றிருப்பார். அடுத்தவனா ஒரு சிறு இசை என்ற சிறுகதை நூலுக்காக சாகித்ய அகாடமி பரிசு பெற்றவர்? ஒரு சிறு இசை என்ற சிறுகதை நூலுக்காக சாகித்ய அகாடமி பரிசு பெற்றவர் யார்? விடை வண்ணதாசன். இவர் கல்யாணின்னு சொல்லுவாங்க. அடுத்தவனா திருமலை வழிபட்டு சிறப்பு நிலை அடைந்த ஆய்வார்கள் மொத்தம் எத்தனை பேர்? விடை 12. அடுத்தவனா சூடி கொடுத்த சுடர்கொடி என்று அழைக்கப்படுபவர் யார்? விடை ஆண்டாள். அடுத்தவனா பெரியாழ்வாரின் வளர்ப்பு மகள் என்று அழைக்கப்படுபவர் யார்? பெரியாழ்வாரின் வளர்ப்பு மகள் என்று அழைக்கப்படுபவர் யார்? விடை ஆண்டாள். அடுத்தவனா நாச்சியார் திருமொழி மொத்தம் எத்தனை பாடல்களை கொண்டது? அடுத்தவனா நாச்சியார் திருமொழி மொத்தம் எத்தனை பாடல்களை கொண்டது? விடை 143 பாடல்கள். விடை 143 பாடல்கள். அடுத்தவனா தாமம் என்ற சொல்லின் பொருள் என்ன? விடை மாலை. அடுத்தவனா கதிரொளி தீபம் கலசம் உடனேந்தி கதிரில மங்கையர் தாம் வந்து எதிர்கொள்ள என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? விடை நாச்சியார் திருமொழி. அடுத்தவனா கதிரொளி தீபம் கலசம் உடனேந்தி கதிரில மங்கையர் தாம் வந்து எதிர்கொள்ள என்ற பாடல் வரிகளின் ஆசிரியர் யார்? விடை ஆண்டாள். அடுத்தவனா ராவணகாவியம் எந்த நூற்றாண்டில் படைக்கப்பட்ட நூலாகும்? விடை கிபி 20ஆம் நூற்றாண்டு. அடுத்தவனா ராவணகாவியம் மொத்தம் எத்தனை காண்டங்களை கொண்டது? விடை 5 காண்டங்கள். அடுத்தவனா யாருடைய வேண்டுகோளின்படி புலவர் குழந்தை திருக்குறளுக்கு உரை எழுதினார்? யாருடைய வேண்டுகோளின்படி புலவர் குழந்தை திருக்குறளுக்கு உரை எழுதினார்? விடை பெரியார். அடுத்தவனா புலவர் குழந்தை எத்தனை நாட்களில் திருக்குறளுக்கு உரை எழுதினார்? புலவர் குழந்தை எத்தனை நாட்களில் திருக்குறளுக்கு உரை எழுதினார்? விடை 25 நாட்கள். அடுத்தவனா கோர்வை என்ற சொல்லின் வேர் சொல் யாது? விடை கோ. அடுத்தவனா ராவணகாவியம் காலத்தின் விளைவு ஆராய்ச்சியின் அறிகுறி உண்மையை உணர வைக்கும் உன்னத நூல் என்று கூறியவர்? ராவணகாவியம் காலத்தின் விளைவு ஆராய்ச்சியின் அறிகுறி உண்மையை உணர வைக்கும் உன்னத நூல் என்று கூறியவர் யார்? விடை அறிஞர் அண்ணா. அடுத்தவனா முருகு என்ற சொல்லின் பொருள் யாது? விடை தேன். அடுத்தவனா அருவிய முருகிய மார்பு பைங்கிலி பருகிய தமிழிசை பாட பொன்மையில் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? விடை ராவணகாவியம். அடுத்தவனா சமண சமயத்தை சார்ந்த சில சிற்பங்கள் டேஷ் உடையதாக இருந்தது. இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் கேட்ட கொஸ்டின். விடை அதிக உயரம் மற்றும் அதிக பருமன். அடுத்தவனா திருநாதர் குன்று என்ற இடத்தில் எத்தனை தீர்த்தங்கரர்
சிற்பங்கள் ஒரே பாறையில் செதுக்கப்பட்டுள்ளது? திருநாதர் குன்று என்ற இடத்தில் எத்தனை தீர்த்தங்கரர் சிற்பங்கள் ஒரே பாறையில் செதுக்கப்பட்டுள்ளது? விடை 24 பேர். அடுத்து வினா, சிற்பக்கலை குறித்த செய்திகளை அனைவரும் அறிந்து கொள்ள தமிழ் தொழில்நுட்ப கல்வி இயக்கம் எந்த நூலை வெளியிட்டது? விடை சிற்ப செந்நூல். அடுத்து வினா, தமிழ்நாடு அரசு சிற்பக் கல்லூரியை எங்கு நடத்தி வருகிறது? விடை மாமல்லபுரம். அடுத்து வினா, சிற்பக்கலை குறித்த செய்தி எந்த இலக்கண நூலில் காணப்படுகிறது? விடை தொல்காப்பியம். அடுத்து வினா, கண்ணகிக்கு சிலை வடித்த செய்தி எந்த நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது? விடை சிலப்பதிகாரம். அடுத்து வினா, பல்லவகால சிற்பக்கலைக்கு மிக சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்வது எது? பல்லவகால சிற்பக்கலைக்கு மிக சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்வது எது? விடை மாமல்லபுரம் சிற்பங்கள். அடுத்து வினா, பல்லவகால சிற்பங்கள் காணப்படும் இடத்தில் தவறான ஒன்று எது? பல்லவகால சிற்பங்கள் காணப்படும் இடத்தில் தவறான ஒன்று எது? விடை கும்பகோணம். அடுத்து வினா, யாருடைய காலம் செப்பு திருமணிகளின் பொற்காலம் என்று அழைக்கப்படுகிறது? யாருடைய காலம் செப்பு திருமேனிகளின் பொற்காலம் என்று அழைக்கப்படுகிறது? விடை சோழர்கள் காலம். அடுத்து வினா, புடைப்பு சிற்பங்கள் என்பது? விடை முன்புறம் மட்டும் கொண்ட சிற்பங்கள். அடுத்து வினா, கரும்பலகை யுத்தம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? கரும்பலகை யுத்தம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? விடை மலாலா. விடை மலாலா. அடுத்து வினா, சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற சிற்பியின் கவிதை நூல் எது? விடை ஒரு கிராமத்து நதி. அடுத்து வினா, சரியான கூற்றினை தேர்வு செய்க. ஆ என்பது எதிர்மறை இடைநிலை. வீட்டிற்கு ஒரு புத்தக சாலை வேண்டும் என்பது அண்ணாவின் மேடை பேச்சு. வில்லுப்பாட்டு ஓர் இலக்கிய வடிவமாகும். இதில் 1, 3 சரி. 1, 3 சரி. தவறு எதுன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டிற்கு ஒரு புத்தக சாலை வேண்டும் என்பது அண்ணாவின் மேடை பேச்சில் வானொலி உரை. ஓகேங்களா? அடுத்து வினா, பூவாது காய்க்கும் மலர்கை கோடிட்ட சொற்களின் இலக்கணம் யாது? விடை எதிர்மறை வினையச்சம் உவமை தொகை. அடுத்து வினா, பொருந்தாத ஒன்று தேர்வு செய்க. விடை அருங்காட்சியகம். அடுத்து வினா, பொறுத்துக. சிறுபஞ்சமூலம் அற இலக்கியம். குடும்ப விளக்கு தற்கால இலக்கியம். சிவக சிந்தாமணி காப்பிய இலக்கியம். குறுந்தொகை சங்க இலக்கியம். விடை 3, 4, 1, 2. அடுத்து வினா, இடைச்சொற்கள் பெயரையும் வினையையும் சார்ந்து இயங்கும் இயல்பை உடையன, தாமாக தனித்து இயங்கும் இயல்பு உடையது அல்ல என்று கூறியவர்? விடை தொல்காப்பியர். அடுத்து வினா, இடைச்சொற்களில் தவறான ஒன்று எது? விடை அவர்கள். அடுத்து வினா, தேசிய நூலக நாள் கொண்டாடப்படும் தினம் எது? விடை ஆகஸ்ட் 9. அடுத்து வினா, உலகில் சாகாவரம் பெற்றவை புத்தகங்களே என்று கூறியவர்? விடை கதே. அடுத்து வினா, உலகின் மிகப்பெரிய நூலகம் என்ற பெருமைக்கு உரிய நூலகம் எது? விடை லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ். விடை லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இருக்குது. அடுத்து வினா, ஆவணக்காப்பு நூலகம் என்று அழைக்கப்படுவது எது? ஆவணக்காப்பு நூலகம் என்று அழைக்கப்படுவது எது? விடை கொல்கத்தா நூலகம். அடுத்து வினா, இந்தியாவின் மிகப்பெரிய நூலகம் எது? விடை கொல்கத்தா நூலகம். அடுத்து வினா, இந்தியாவின் முதல் பொது நூலகம் எது? விடை நடுவு நூலகம், திருவனந்தபுரத்தில் இருக்குது. அடுத்து வினா, உலக அளவில் தமிழ் நூல்கள் அதிகம் உள்ள நூலகம் எது? உலக அளவில் தமிழ் நூல்கள் அதிகம் உள்ள நூலகம் எது? விடை கன்னிமரா நூலகம். அடுத்து வினா, கன்னிமரா நூலகம் எங்கு அமைந்துள்ளது? விடை சென்னை எழும்பூர். அடுத்து வினா, தென்னகத்து பெர்னாட் ஷா என்று அழைக்கப்படுவார் யார்? விடை அறிஞர் அண்ணா. அடுத்து வினா, சென்னை மாகாணத்தை தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் செய்தவர் யார்? விடை அறிஞர் அண்ணா. பொருந்தாத ஒன்று அறிஞர் அண்ணாவின் இதழ்கள். விடை குடியரசு.
அடுத்து முதலமைச்சர் பதவியேற்றவுடன் இருமொழி சட்டத்தை கொண்டு வந்தவர் யார்? விடை அறிஞர் அண்ணா. திராவிட சீர்திருத்த கருத்துக்களை நாடகம், திரைப்படம் மூலம் முதலில் பரப்பியவர் யார்? முதலில் பரப்பியவர் யார்? விடை அறிஞர் அண்ணா. அடுத்து பொருந்தாத ஒன்று எது? அண்ணாவின் பொன்மொழிகள். விடை செய் அல்லது செத்துமடி. அடுத்து நடுவண் அரசு அறிஞர் அண்ணா நினைவாக எந்த ஆண்டு 5 ரூபாய் நாணயத்தை வெளியிட்டது? விடை 2009. அடுத்து அறிஞர் அண்ணா நூற்றாண்டு நினைவாக தமிழக அரசு அவருக்கு செய்த சிறப்பு யாது? விடை நூற்றாண்டு நூலகம். அடுத்து நான் இன்னும் வாசிக்காத நல்ல புத்தகம் ஒன்றை வாங்கி வருபவனே என் தலை சிறந்த நண்பன் என்று கூறியவர்? விடை ஆபிரகாம் லிங்கன். அடுத்து சிறுபஞ்சமூலம் ஒவ்வொரு பாடலிலும் எத்தனை கருத்துக்களை கூறுகிறது? சிறுபஞ்சமூலம் ஒவ்வொரு பாடலிலும் எத்தனை கருத்துக்களை கூறுகிறது? விடை 5. அடுத்து சிறுபஞ்சமூலம் என்பதன் பொருள் யாது? விடை 5 சிறிய வேர்கள். அடுத்து சிறுபஞ்சமூலம் நூலின் ஆசிரியர் யார்? விடை காரியாசன். அடுத்து மா காரியாசன் என்று காரியாசன் அவர்களை சிறப்பிக்கும் நூல் எது? விடை பாயிரச் செய்யுள். அடுத்து 11 வயதில் அரசவையில் கவிதை எழுதி பாரதி என்ற பட்டம் பெற்றவர் யார்? 11 வயதில் அரசவையில் கவிதை எழுதி பாரதி என்ற பட்டம் பெற்றவர் யார்? விடை பாரதியார். அடுத்து 16 வயதில் தன் தந்தையின் போர்ப்படையில் தளபதியானவர் யார்? விடை அலெக்சாண்டர். அடுத்து நார்வே என்ற சொல்லின் பொருள் யாது? விடை முளைப்ப. அடுத்து பூவாது காய்க்கும் மரமுல நன்று அறிவார் மூவாது மூத்தவர் என்ற பாடல் வரியில் இடம்பெற்றுள்ள நூல் எது? விடை சிறுபஞ்சமூலம். அடுத்து பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிபடாது என்று கூறியவர் யார்? விடை பாரதிதாசன். அடுத்து மங்கையராய் பிறப்பதற்கு நல்ல மாதவம் செய்திடல் வேண்டும் என்று கூறியவர் யார்? விடை கவிமணி. அடுத்து பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்றவர்? விடை பாரதியார். அடுத்து பாரதிதாசன் எந்த நூலுக்காக சாகித்ய அகாடமி பரிசு பெற்றார்? விடை பிசிறந்தியார். 1969 சாகித்ய அகாடமி விருது பெற்றிருப்பார். அடுத்து பாரதிதாசனின் இயற்பெயர் என்ன? விடை சுப்ரத்தினம். அடுத்து குடும்ப விளக்கு மொத்தம் எத்தனை பிரிவுகளை கொண்டது? விடை 5 பிரிவுகள். அடுத்து குடும்ப விளக்கு என்ற நூலின் ஆசிரியர் யார்? விடை பாரதிதாசன். அடுத்து வில்வாள் என்ற சொல்லில் வந்துள்ள தொகை எது? அதாவது இதில் பார்த்தீங்கன்னா வில்லும் வாளும் என்ற உறுப்பு பார்த்தீங்கன்னா மறைந்து வந்திருக்கு. ஓகேங்களா? என்ற உறுப்பு மறைந்து வந்தால் அது வந்து பார்த்தீங்கன்னா இது உண்மை தொகை. அடுத்து யாண்டும் என்ற சொல்லின் பொருள் என்ன? விடை எப்பொழுதும். அடுத்து கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் என்று கூறியவர்? விடை பாரதிதாசன். அடுத்து கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று கூறும் நூல் எது? விடை மூதுரை. அடுத்து நாட்டின் முதல் பெண் ஆசிரியர் யார்? விடை சாவித்ரிபாய் புலே. அடுத்து சாரதா சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எது? விடை 1969. அடுத்து முதலில் பெண் கல்விக்கு பரிந்துரை செய்த குழு எது? விடை அண்டர் குழு. அடுத்து பண்டித் சரஸ்வத் என்ற பட்டப்பெயர் யாருடையது? விடை பண்டித ராமபாய். அடுத்து முடியாது பெண்ணாளே என்கின்ற மாழையினை முடக்க இருந்தவர் யாரு? விடை தந்தை பெரியார். அடுத்து சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண் யார்? விடை முத்துலட்சுமி அம்மையார். அடுத்து முத்துலட்சுமி அம்மையார் எந்த இடத்தில் புற்றுநோய் மருத்துவமனை ஒன்றை திறந்தார்? விடை அடையாறு. அடுத்து சங்ககால பெண் புலவர்களில் பொருந்தாத ஒருவர்? விடை அறிவுமதி. அடுத்து 1 மைல் என்பது எத்தனை கிலோமீட்டர் ஆகும்? 1.6 கிலோமீட்டர். அடுத்து ஓரறிவு முதல் 6 அறிவு வரை வகைப்படுத்தியவர் யார்? விடை தொல்காப்பியர். அடுத்து
தமிழ்நாடு அரசு கிராமப்புற மாணவர்களுக்கு நடத்தும் திறனாய்வு தேர்வு எது? விடை ஊரக திறனறி தேர்வு. அடுத்து வினா இளைய கலாம் என்று அழைக்கப்படுபவர் யார்? விடை மயில்சாமி அண்ணாதுரை. அடுத்து வினா நம் நாடு நிலவுக்கு முதலில் அனுப்பிய ஏவுகணை எது? விடை சந்திரயான். அடுத்து வினா அப்துல் கலாம் விருதை பெற்ற முதல் பெண் அறிவியல் அறிஞர் யார்? விடை வளர்மதி. அடுத்து வினா இந்தியாவின் ஏவுகணை நாயகன் என்று அழைக்கப்படுபவர் யார்? விடை அப்துல் கலாம். யாருடைய தலைமையில் ஜப்பானியர்கள் இந்திய தேசிய இராணுவப் படையை உருவாக்கினார்கள்? யாருடைய தலைமையில் ஜப்பானியர்கள் இந்திய தேசிய இராணுவப் படையை உருவாக்கினார்கள்? விடை மோகன் சிங். அடுத்து வினா நேதாஜி இந்திய தேசிய இராணுவத்தின் தலைமை பொறுப்பை ஏற்க எங்கிருந்து எங்கு சென்றார்? விடை ஜெர்மனி டு சிங்கப்பூர். விடை ஜெர்மனிலேருந்து சிங்கப்பூர் வந்திருப்பார். ஓகேங்களா? அடுத்து வினா நேதாஜி இந்திய தேசிய இராணுவத்தின் தலைமை பொறுப்பை ஏற்க எத்தனை நாட்கள் கப்பலில் பயணம் செய்தார்? விடை 91 நாட்கள். அடுத்து வினா தமிழகத்தில் இருந்து பெரும் படையை திரட்டி இந்திய தேசிய இராணுவத்திற்கு வலு சேர்த்தவர் யார்? தமிழகத்தில் இருந்து பெரும் படையை திரட்டி இந்திய தேசிய இராணுவத்திற்கு வலு சேர்த்தவர் யார்? விடை முத்துராமலிங்க தேவர். அடுத்து வினா இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள்தான் என்று கூறியவர்? விடை திலான். அடுத்து வினா இந்திய தேசிய இராணுவத்தில் இருந்து நேதாஜியால் வான்படை பிரிவிற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட வீரர்கள் எத்தனை பேர்? விடை 45 பேர். அடுத்து வினா இந்திய தேசிய இராணுவத்தின் பெண்கள் படைக்கு யாருடைய பெயர் வைக்கப்பட்டது? விடை ஜான்சி ராணி. அடுத்து வினா மலேசியாவில் உள்ள தமிழர்களின் ரத்தம் நேதாஜியின் மூளையில் கட்டியாக உள்ளது என்று கூறியவர்? விடை சர்ச்சில். அடுத்து வினா நான் என் உயிரை கொடுப்பதற்கு கொஞ்சமும் கவலைப்படவில்லை, நான் கடவுளுக்கு எதிராக ஒன்றும் செய்யவில்லை என்று கூறியவர் யார்? விடை ராமு. அடுத்து வினா நாட்டிற்காக உயிர் நீத்த நிலவினை போன்ற தியாகிகள் முன்பு நாங்கள் மெழுகுவர்த்திதான் என்று கூறியவர் யார்? விடை அப்துல் காதர். அடுத்து வினா இந்திய தேசிய இராணுவத்தில் தமிழர் பங்கு என்ற நூலுக்காக தமிழக அரசின் பரிசு பெற்றவர் யார்? விடை அண்ணாமலை. அடுத்து வினா இந்திய தேசிய இராணுவம் 1944 மார்ச் 18 எந்த இடத்தில் மூவர்ண கொடியை ஏற்றியது? விடை மணிப்பூர். மணிப்பூரில் பார்த்தீங்கன்னா மொய்ராங் என்ற இடத்துல பார்த்தீங்கன்னா மூவர்ண கொடியை ஏற்றிருப்பாங்க. அடுத்து வினா சீவகனை தலைவனாக கொண்டு தோன்றிய காப்பிய நூல் எது? விடை சிவக சிந்தாமணி. அடுத்து வினா இன்பங்களை துறந்து துறவு போன வேண்டும் என்பது எந்த காப்பியத்தின் மைய கருத்து ஆகும்? விடை சிவக சிந்தாமணி. அடுத்து வினா வருக்கை என்ற சொல்லின் பொருள் என்ன? விடை பலாப்பழம். அடுத்து வினா வெறி என்ற சொல்லின் பொருள் என்ன? விடை மனம். அடுத்து வினா நற்றவம் என்ற சொல்லின் பொருள் என்ன? விடை பெருந்தவம். அடுத்து வினா சிவக சிந்தாமணி மொத்தம் எத்தனை இலம்பகம் கொண்டது? விடை 13 இலம்பகம். அடுத்து வினா விருத்தப்பாக்களால் இயற்றப்பட்ட முதல் காப்பிய நூல் எது? விருத்தப்பாக்களால் இயற்றப்பட்ட முதல் காப்பிய நூல் எது? விடை சிவக சிந்தாமணி. அடுத்து வினா சிவக சிந்தாமணி என்ற காப்பிய நூலின் உட்பிரிவு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? விடை இலம்பகம். அடுத்து வினா திருத்தக்க தேவர் சிவக சிந்தாமணியை பாடுவதற்கு முன்னோட்டமாக அமைந்த நூல் எது? விடை நரிவிருத்தம். அடுத்து வினா நச்சிலை வேல் கோக்கோதை நாடு என்பது யாருடைய நாடு ஆகும்? விடை சேர நாடு. அடுத்து வினா முத்தொள்ளாயிரம் மொத்தம் எத்தனை பாடல்களை கொண்டது? விடை 900 பாடல்கள். அடுத்து வினா கொல் யானை என்பதன் இலக்கண குறிப்பு யாது? விடை வினைத்தொகை. அடுத்து வினா
மதுரை காஞ்சி என்ற நூலின் ஆசிரியர் யார்? மதுரை காஞ்சி என்ற நூலின் ஆசிரியர் யார்? விடை மாங்குடி மருதனார். அடுத்து வினா, மதுரையில் வனவிலங்கு சரணாலயம் இருந்த செய்தியை கூறும் நூல் எது? மதுரையில் வனவிலங்கு சரணாலயம் இருந்த செய்தியை கூறும் நூல் எது? விடை மதுரை காஞ்சி. அடுத்து வினா, மாங்குடி மருதனார் 8 தொகை நூல்களில் மொத்தம் எத்தனை பாடல்களை பாடியுள்ளார்? விடை 13 பாடல்கள். அடுத்து வினா, போச்சம்பள்ளி சந்தை எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? விடை கிருஷ்ணகிரி. அடுத்து வினா, 2 கிலோ கொடு என்பது எவ்வகை ஆகு பெயராகும்? 2 கிலோ கொடு என்பது எவ்வகை ஆகு பெயராகும்? விடை எடுத்தல் அளவை ஆகு பெயர். அடுத்து வினா, கார் அறுத்தான் என்பது எவ்வகை ஆகு பெயர்? விடை காலவாகு பெயர். அடுத்து வினா, சரியாக பொருந்தி உள்ளது எது? விடை அல்லல் சேரு. அடுத்து வினா, வயலிடை புகுந்தாய் மணிக்கதிர் விளைத்தாய் வளைந்து சேல் கால்களால் ஆறே. வயலிடை புகுந்தாய் மணிக்கதிர் விளைத்தாய் வளைந்து சேல் கால்களால் ஆறே என்ற வரிகளின் ஆசிரியர் யார்? விடை வாணிதாசன். அடுத்து வினா, ஆகாயத்துக்கு அடுத்த வீடு என்ற நூலின் ஆசிரியர்? விடை மு. மேத்தா. அடுத்து வினா, சுயமரியாதை இயக்கம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு என்ன? சுயமரியாதை இயக்கம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு என்ன? விடை 1925. அடுத்து வினா, தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் என்று அழைக்கப்படுபவர் யார்? விடை தந்தை பெரியார். அடுத்து வினா, சமூக வளர்ச்சிக்கு மிக சிறந்த கருவியாக பெரியார் கருதியது எது? சமூக வளர்ச்சிக்கு மிக சிறந்த கருவியாக பெரியார் கருதியது எது? விடை கல்வி. அடுத்து வினா, யாருக்கு அளிக்கப்படும் கல்வியினால் சமுதாயம் விரைவாக முன்னேறும் என்று பெரியார் கருதினார்? விடை பெண்களுக்கு. அடுத்து வினா, பெரியார் அவர்கள் எதிர்த்தவையில் பொருந்தாத ஒன்று எது? விடை கலப்பு திருமணம். அடுத்து வினா, மெய் எழுத்துக்களில் சில எழுத்துக்களை குறைப்பதன் மூலம் கற்பதற்கும் தட்டச்சு செய்வதற்கும் எளிதாக இருக்கும் என்று கூறியவர் யார்? விடை தந்தை பெரியார். அடுத்து வினா, நாட்டு விடுதலையை விட பெண்களின் விடுதலை தான் முதன்மையானது என்று கூறியவர் யார்? விடை பெரியார். அடுத்து வினா, பெரியார் விதைத்த விதைகளில் பொருந்தாத ஒன்று எது? விடை மணக்குடை. அடுத்து வினா, எந்த ஆண்டு நடந்த பெண்கள் மாநாட்டில் ஈவே ராமசாமி அவர்களுக்கு பெரியார் பட்டப்பட்டது? விடை 1938. 1970 தான் பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோ பார்த்தீங்கன்னா இவருக்கு தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் என்ற பட்டம் வந்து வாங்கியிருப்பாங்க. ஓகேங்களா. அடுத்து வினா, 1938 எந்த இடத்தில் பெண்கள் மாநாடு நடைபெற்றது? விடை சென்னை. அடுத்து வினா, தந்தை பெரியாருக்கு தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் என்ற பட்டத்தை வழங்கிய அமைப்பு எது? விடை யுனெஸ்கோ அமைப்பு. 1970 வாங்கியிருப்பாங்க. அடுத்து வினா, பெரியார் நடத்திய இதழ்களில் ஆங்கில இதழ் எது? விடை ரிவோல்ட். அடுத்து வினா, தொண்டு செய்து பதித்த பழம் தூய தாடி மார்பில் விடும் என்று கூறியவர் யார்? விடை பாரதிதாசன். அடுத்து வினா, ரவி என்ற சொல்லின் பொருள் யாது? விடை கதிரவன். அடுத்து வினா, புது கவிதையின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? புது கவிதையின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? விடை பிச்சமூர்த்தி. அடுத்து வினா, நா. பிச்சமூர்த்தி அவர்கள் புது கவிதைக்கு சூட்டிய பெயர்களில் பொருந்தாத ஒன்று எது? விடை கட்டுக்குள் அடங்கிய கவிதை. அதாவது கட்டுக்குள் அடங்காத கவிதைன்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா. அடுத்து வினா,
ரேவதி என்ற புனைப்பெயரில் படைப்புகளை எழுதியவர் யார்? விடை பிச்சமூர்த்தி. அடுத்தவனா புது கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் என்ற நூலின் ஆசிரியர் யார்? புது கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் என்ற நூலின் ஆசிரியர் யார்? விடை வள்ளிக்கண்ணன். அடுத்தவனா இன்மை என்று எதையும் புறக்கணிக்க வேண்டாம் என்பது யாருடைய கருத்து? இன்மை என்று எதையும் புறக்கணிக்க வேண்டாம் என்பது யாருடைய கருத்து? விடை லாவோட்சு. அடுத்தவனா சீன கவிஞர் லாவோட்சு அவர்களின் சமகாலத்தவர் யார்? விடை கன்பூசியஸ். அடுத்தவனா எந்த நூற்றாண்டு சீன சிந்தனையின் பொற்காலமாக திகழ்ந்தது? விடை கிபி 2ஆம் நூற்றாண்டு. அடுத்தவனா வெகுளி என்ற சொல்லின் பொருள் யாது? வெகுளி என்ற சொல்லின் பொருள் யாது? விடை சினம். அடுத்தவனா ஆக்குக என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு தருக. விடை வியங்கோல் வினைமுற்று. அடுத்தவனா யசோதர காவியம் எந்த மொழியிலிருந்து தமிழில் தழுவி எழுதப்பட்டது? விடை வடமொழி. அடுத்தவனா யசோதர காவியம் மொத்தம் எத்தனை சருக்கங்களை கொண்டது? விடை 5 சருக்கங்கள். அடுத்தவனா தம் மக்கள் மெய்த்தீண்டல் உயிருக்கு இன்பம் என்று கூறியவர் யார்? விடை திருவள்ளுவர். அடுத்தவனா கடித வடிவில் இலக்கியங்கள் படைத்தவர்களில் பொருந்தாத ஒருவர். கடித வடிவில் இலக்கியங்கள் படைத்தவர்களில் பொருந்தாத ஒருவர். விடை தந்தை பெரியார். அடுத்தவனா யாப்பு இலக்கண அடிப்படையில் எழுத்து எத்தனை வகைப்படும்? விடை 3 வகைப்படும். என்னென்னு பார்த்தீங்கன்னா குறில், நெடில், ஒற்று. அடுத்தவனா 2 சீர்களை கொண்டது எவ்வாறு அழைக்கப்படும்? விடை குறளடி. அடுத்தவனா நெடிலடி மொத்தம் எத்தனை சீர்களை கொண்டது? விடை 5 சீர்கள். அடுத்தவனா விடைக்கேற்ற வினாவை தேர்வு செய்க. விடை பானையின் வெற்றிடமே நமக்கு பயன்படுகிறது. இதற்கான வினா கேட்குறாங்க, என்ன வினான்னு சொல்லிட்டு பார்த்து சொல்லுங்கள். விடை பானையின் எப்பகுதி நமக்கு பயன்படுகிறது? அடுத்தவனா முண்டி மோதும் துணிவே இன்பம் இத்தொடரில் இன்பமாக கூறப்படுவது எது? விடை துணிவு. அடுத்தவனா நமது மகிழ்ச்சியின் தோற்றுவாயும் துயரத்தின் சுரங்கமும் நாமே என்று கூறியவர் யார்? விடை உமர் கய்யாம். அடுத்தவனா திங்கள் முடிசூடும் மலை, தென்றல் விளையாடும் மலை என்று பொதிகை மலையை சிறப்பித்து கூறியவர் யார்? விடை குமரகுருபரர். அடுத்தவனா ஃபாண்ட் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் யாது? விடை எழுத்துரு. அடுத்தவனா தங்கைக்கு என்ற நூலின் ஆசிரியர் யார்? விடை மு வரதராசன். அடுத்தவனா தம்பிக்கு என்ற நூலின் ஆசிரியர் யார்? விடை அறிஞர் அண்ணா. அடுத்தவனா யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற பாடல் வரிகளின் ஆசிரியர் யார்? யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற பாடல் வரிகளின் ஆசிரியர் யார்? விடை கணியன் பூங்குன்றனார். அடுத்தவனா குறிக்கோள் இல்லாதவன் வெறும் சதைப்பிண்டம் என்று புறநானூற்று பாடலில் கூறியவர் யார்? விடை ஆலத்தூர் கிழார். அடுத்தவனா இத்தகைய உயர்ந்த கொள்கைகளை கொண்ட செய்யுளை உலக இலக்கியத்தில் காண்பது அரிது என்று திருக்குறளை பற்றி கூறியவர் யார்? விடை ஆல்பர்ட் சுச்சர். அடுத்தவனா படுதிரை வையம் பாத்திய பண்பே என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? விடை தொல்காப்பியம். அடுத்தவனா 1968 உலக தமிழ் மாநாடு இந்தியாவின் எந்த இடத்தில் நடைபெற்றது? விடை சென்னை. அதாவது பார்த்திங்கன்னா உலக தமிழ் மாநாடு ஃபஸ்ட்டு மலேசியாவில் பார்த்திங்கன்னா நடந்திருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சென்னையில் வந்து 2வது, அதாவது இந்தியாவில் நடைபெற்ற முதல் உலக தமிழ் மாநாடு எதுன்னு கேட்டாங்கன்னா சென்னை தான் வரணும். அடுத்தவனா தஞ்சாவூரில் உலக தமிழ் மாநாடு எந்த ஆண்டு நடைபெற்றது?
விடை 1995, அதாவது 8வது உலக தமிழ் மாநாடு நடந்திருக்கும். ஓகேங்களா. அடுத்து வினா, எல்லோருடைய நாடுகளும் நமக்கு தாய்நாடு என்றும் நம் நாடு எல்லா மக்களுக்கும் தாய்நாடு என்றும் நாம் கருத வேண்டும் என்று கூறியவர் யார்? விடை செனகா. அடுத்து வினா, திருவள்ளுவரை உலகப் புலவர் என்று போற்றியவர் யார்? விடை ஜீவ் போப். அடுத்து வினா, தமிழுக்கு தொண்டு ஆற்றிய கிறிஸ்துவ பெரியார்களுள் குறிப்பிடத்தக்கவர் யார்? விடை தனிநாயகம் அடிகள். அடுத்து வினா, தனிநாயகம் அடிகள் தொடங்கிய இதழ் எது? விடை தமிழ் பண்பாடு. அடுத்து வினா, சொற்பொழிவு வாயிலாக உலகம் முழுவதும் தமிழின் பெருமையை பரப்பியவர் யார்? விடை தனிநாயகம் அடிகள். பழங்களை விடவும் நசுங்கி போனது அடுத்த மனிதர்கள் மீதான அக்கறை என்ற பாடல் வரிகளின் ஆசிரியர் யார்? விடை வண்ணதாசன். அடுத்து வினா, அனைவரும் என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு யாது? விடை முற்றுமை. அடுத்து வினா, கலைக்க முடியாத ஒப்பனைகள் என்ற நூலின் ஆசிரியர் யார்? விடை கல்யாண்ஜி. அடுத்து வினா, வண்ணதாசன் அவர்களின் கவிதை நூல்களில் பொருந்தாத ஒன்று? விடை உயர பறத்தல். விடை உயர பறத்தல். இது வந்து பார்த்தீங்கன்னா சிறுகதை, அவருடைய சிறுகதை தான் வந்து உயர பறத்தல். ஓகேங்களா. அடுத்து வினா, 2016 ஒரு சிறு இசை என்ற சிறுகதை நூலுக்காக சாகித்ய அகாடமி பரிசு பெற்றவர் யார்? விடை வண்ணதாசன். அடுத்து வினா, இந்த காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல் என்ற வரிகளின் ஆசிரியர்? விடை அமுதோன். அடுத்து வினா, வேழம் என்ற சொல்லின் பொருள் என்ன? விடை ஆண் யானை. அடுத்து வினா, குறுந்தொகை என்ற நூலின் ஆசிரியர் யார்? விடை பெருங்கடுங்கோ. அடுத்து வினா, குறுந்தொகையின் அடி எல்லை அல்லது அடி வரையறை என்ன? விடை 4 முதல் 8 அடி. அடுத்து வினா, குறுந்தொகையை முதலில் பதிப்பித்தவர் யார்? விடை சௌரி பெருமாள் அரங்கனார். அடுத்து வினா, வேரில் பழுத்த பலா என்ற நூலுக்காக சாகித்ய அகாடமி பரிசு பெற்றவர்? விடை சமுத்திரம். 1990 வந்து பெற்றிருப்பார். ஓகேங்களா. அடுத்து வினா, எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு திருக்குறளில் பயின்று வந்துள்ள அணி எது? விடை சொல்பொருள் பின்வரும் நிலை அணி. அடுத்து வினா, யாமரம் எந்த நிலத்தில் வளரக்கூடியது? விடை பாலை நிலம். அடுத்து வினா, சிற்பியின் மகள் என்ற நூலின் ஆசிரியர் யார்? விடை பூவண்ணன். அடுத்து வினா, வெண்பாவுக்கு புகழேந்தி பரணிக்கு ஜெயங்கொண்டார் விருத்தம் என்னும் உயர்கம்பன் என்ற அனைவரையும் பாராட்டியவர் யார்? விடை பலபட்டடை சொக்கநாத புலவர். அடுத்து வினா, இஸ்ரோவின் 9வது தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் தமிழர்? விடை சிவன். அடுத்து வினா, சு சமுத்திரம் அவர்களின் சிறுகதை நூல்களில் பொருந்தாத ஒன்று? விடை காகித நோட்டு. காகித நோட்டு வராது, காகித உறவு தான் பார்த்தீங்கன்னா அவருடைய நூல். ஓகேங்களா. அடுத்து வினா, பிடி என்ற சொல்லின் பொருள் என்ன? விடை பெண் யானை. அடுத்து வினா, வண்ணதாசன் அவர்களின் கடிதங்கள் தொகுக்கப்பட்டு எந்த பெயரில் வெளியிடப்பட்டது? விடை சில இறகுகள் சில பறவைகள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் 10ஆம் வகுப்பில் முக்கியமான வினாக்கள் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.